Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 46 quantum mechanical model of an atom lesson la irukra shapes of atomic orbitals அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஆர்பிட்ஸ்னா என்ன ஆர்பிட்டல்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்பிட் அப்படிங்கிறது நீங்கள் சின்ன கிளாஸில் வந்து கே ஷெல் எல் ஷெல் அந்த மாதிரி கே ஆர்பிட் எல் ஆர்பிட் அப்படின்னு படிச்சிருப்பீங்களே. இப்போ இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா இது கே, இது எல் ஷெல், இது எம் ஷெல், இது என் ஷெல் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. இப்போது இது வந்து ஆர்பிட், நம்ம சும்மா வந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றுதுன்னு படிச்சிருப்போம். பட் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கிறது, இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறத நம்ம ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆர்பிட்டலோட ஷேப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Solution to the Schrödinger equation gives a permitted energy level called eigenvalues and wave functions corresponding to the eigenvalues are called atomic orbitals. அதாவது நம்ம ஏற்கனவே வந்து Schrödinger wave equationல பார்த்தோம். நமக்கு வந்து permittedஆன total energy values தான் நம்ம வந்து எனக்கு ஒரு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் வந்து eigenvalues. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த Schrödinger ஈக்குவேஷனை வச்சு முதல்ல eigen வேல்யூஸையும் அதுக்கப்புறம் அதிலிருந்து அதுக்கான கரஸ்பாண்டிங்கான அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, த சொல்யூஷன் xi ஆஃப் த Schrödinger wave equation for one electron system like hydrogen. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ் வழியாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆர் கம்மா தீட்டா கம்மா சை ஃபை. ஓகேவா? ஸோ அந்த ஆர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது இங்கே இதுதான் வந்து இது வந்து 3 டைமென்ஷனாக இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர் அப்படிங்கிறது இப்போ இங்கே தான் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வைங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இதுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து அந்த ஆரிஜின்லேருந்து அதுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம். தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்க்கும் அதுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு ஆங்கிளை தான் நம்ம வந்து தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த ஆருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது இப்போ ஒரு பொருள் வந்து 3 டைமென்ஷனாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஆர்க்கமா தீட்டாக்கமா ஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. ஸோ அதை வந்து இந்த Schrödinger வேவ் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜை ஆஃப் ஆர்க்கமா தீட்டாக்கமா ஃபை அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதும்போது இது வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் தானே. ஸோ தனித்தனியாக வேவ் ஃபங்க்ஷனாக எழுதும்போது ஆர் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஆஃப் ஆர், அடுத்தது எஃப் ஆஃப் தீட்டா ஜி ஆஃப் பை அப்படின்னு வரும். ஜி ஆஃப் ஃபை அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது வேறு ஆர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். அதர் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ரேடியல் வேவ் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸை மட்டும் குறிக்கிறத நம்ம ரேடியல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேடியஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு லீனியராக குறிக்கிறத நம்ம ரேடியஸ் அப்படி சொல்லுவோம். பேலன்ஸ் ரெண்டுமே என்னது ஆங்கிள் தானே குறிக்குது. ஸோ அதனால் மற்ற ரெண்டும் வந்து ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வி நோ சை இட் செல்ஃப் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங். எப்போவுமே வந்து சை அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு எந்த மீனிங்கும் இல்லை. அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வித் த கிவன் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ், அந்த பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸில் எனக்கு ஜை ஸ்கொயரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஜை அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் மீனிங்குமே கிடையாது. பட் அதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். லைக் எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குல்ல, இது ஒரு எஸ் ஆர்பிட்டலில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் ஒரே நேரத்தில் உங்கள் ஸ்கூல்லையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. பட் எலக்ட்ரானோட அப்படி இருக்க முடியும். ஸோ எலக்ட்ரான் வந்து அந்த ஒரு கண்ணிமிக்கிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ அப்போ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங், இப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதா நம்ம வந்து ஜை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வித்தின் த கிவன் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் தான் வந்து நம்ம ஜை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹவு ஜை ஸ்கொயர் வேரிஸ் வித், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் போது அந்த ப்ராபபிலிட்டி வந்து எப்படி வந்து மாறுது. லைக் இந்த நியூக்ளியஸ்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் போது இங்கே வந்து எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இங்கே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரம் த நியூக்ளியஸ் radial distribution of the probability and direction of the nucleus, that is angular distribution of the probability.
அதாவது நம்ம வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் படியும் பார்க்க போகிறோம், ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் படியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், தட் இஸ் அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடர் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டமை கன்சிடர் பண்ணிக்கோங்க, சாதா ஸ்டேட்டில் இருக்குது. ஃபார் த குவாண்டம் நம்பர் n is equal to 1. இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த குவாண்டம் நம்பர் என்னன்னு வரும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து n equal to 1ல் வரும். அதில் அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு 0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி என்னென்னா எனக்கு எப்போவுமே வந்து அந்த என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், எல்லோட வேல்யூ வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கே ஷெல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கே ஷெல் எல் செல்லை வந்து நம்ம 1 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த கே ஷெல்லுக்குள்ளேயே ஒரு சில சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது, எஸ்பிடிஎஃப் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எஸ்பிடிஎஃப் அதெல்லாமே வரல, அதுதான் நம்ம வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தது, அது வந்து ஒரே ஒரு சப் ஷெல்லில் தானே இருக்க முடியும். ஸோ அது அந்த ஷெல் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால இது வந்து ஸ்டார்ட் ஆகிறது 0. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0. அப்போ அதோட டெசிக்னேஷன் என்னவாக இருக்கும்னா எனக்கு 1sன்னு இருக்கும். ஓகேவா, 1sன்னு இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து n equal to 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த எல்லோட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. எல்லோட வேல்யூ 0னா இந்த அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல் இருக்குல்ல, அதோட வேல்யூ 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எடுத்துக்கிறோம். அப்போ எனக்கு கிடைச்சது வந்து என்னது, 1s ஆர்பிட்டல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிளாட் ஆஃப் இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேவா, ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது அந்த ப்ராபபிலிட்டி வெர்சஸ் ரேடியஸ், அந்த 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 பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கும் அந்த ப்ராபபிலிட்டிக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு கிராஃப் பிளாட் பண்ணி காட்டியிருக்காங்க. என்னென்னா இது வந்து ரேடியஸ், ஓகேவா, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் நியூக்ளியஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி. பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக அந்த ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு அப்படியே கம்மியாகிட்டே வருது, கடைசியில் ரொம்ப கம்மியாயிருது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இப்போது ஒரு ஆட்டம் வந்து இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டம் இருக்குது, இது வந்து நியூக்ளியஸ், இந்த எலக்ட்ரான் ஒன்றே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது வந்து நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு நிறையா ப்ராபபிலிட்டி இருக்கான். நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வந்து அவ்வளோவா ப்ராபபிலிட்டி இல்லை. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் தூரமாக போனப்போ அந்த எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்குறப்ப அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. எப்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படியே டிஸ்டன்ஸ் அதிகமாக ப்ராபபிலிட்டி என்ன ஆகுது, கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ the graph shows that the distance between the electron and the nucleus வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது decreases, the probability of finding the electron increases. இது இந்த ஆர் அப்படிங்கிறது அந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த ஆரோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இந்த குவாலிட்டி ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர், அதாவது அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது the maximum value of xi square is at the nucleus. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கம்மின்னு அந்த நியூக்ளியஸ் கிட்ட அப்படின்னு வரும். however probability of finding the electron in the given spherical shell around the nucleus is important. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லை சுற்றி எனக்கு எங்கெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு வால்யூம் டிவி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது எதுக்கும் இடையில இருக்குது அப்படின்னா இந்த கலர் பண்ணியிருக்காங்களே, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் வால்யூமில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, இந்த ஒரு இடத்துல. ஸோ அது எதுக்கும் இடையில இருக்குன்னா ஒரு ரேடியஸ், இந்த ரேடி ஆருக்கும் ஆர் ப்ளஸ் டிஆர் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன வேல்யூ தான். ஸோ ஆர் ப்ளஸ் டிஆர் இதுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு சின்ன இது தான் வந்து அதில் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ப்ராபபிலிட்டி எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எனக்கு என்னன்னு தெரியும், 4/3 πr³ அப்படின்னு படிச்சிருக்கோமா. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வந்து இப்போ ஆர் தானே எனக்கு டிஃபர் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் தானே அந்த சேஞ்சிங் வேரியபிளாக இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது 4/3. இப்போ வந்து r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்போ அதாவது x⁻n வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n x⁻n-1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3r⁻3-1 which is equal to 3r² அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதான் இங்கே வந்து r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3r² வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது 3யும் கேன்சல் ஆகிடும். இந்த dr இந்த சைடு போயிடுச்சுன்னா dv is equal to 4πr² into dr அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து நான் வேவ் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், xi square dv is equal to 4πr² into
xi square into dr அப்படிங்கிறது வந்திருக்குமா. ஸோ the plot of 4 pi r square r of r square versus r அப்படிங்கிறத நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு ப்ராபபிலிட்டி, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ, ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அதுவும் அந்த வித் ரெஸ்பெக்ட் டு ஆருக்கும் நம்ம பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல, ஓகேவா, இந்த இடத்துல மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிராஃபை பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து 1 இருக்கா. ஸோ 1க்கு பாதி தான் என்னது 0.5. ஸோ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 0.52 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10⁻⁻10 அப்படின்னு வரும். ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து அந்த எலக்ட்ரான் வந்து இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஆக்சுவலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதுதான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0.52 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸில் தள்ளி சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே போர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருந்தார். திஸ் இஸ் ஈக்குவல் டு த போர்ஸ் ரேடியஸ். இட் இண்டிகேட்ஸ் தட், அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ், அந்த ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, ஓகே. ஹவவர் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி வேறு சில ப்ராபபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து வேறு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற மாதிரி, லைக் 2sல 3sல 3pல 3dல ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு சில ஆர்பிட்டல் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதா, ஓகேவா. ஸோ ஆக்சுவலி 1s அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கிறது, ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, 1s அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்குல்ல, அதை குறிக்கிறது இந்த 1 அப்படின்னு சொல்கிறது. அப்போ 2 அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஆர்பிட்டுக்கு போயிடும். ஸோ 2s அப்படின்னா அதில் உள்ள உட்பிரிவு அப்படின்னு சொல்கிறது. ஆர்பிட்டல் அப்படின்னாலே லைக் எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல் அப்படின்னாலே இந்த ஒரு ஆர்பிட்டோட உட்பிரிவு அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே ஹைட்ரஜன் இங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 3sல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நம்ம வரைய போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2s ஆர்பிட்டலுக்கு வரைஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ 1s ஆர்பிட்டலில் இவ்வளோ இருக்குது, ஓகேவா. அடுத்து சடனாக அது வந்து 0க்கு வந்துடுது. அந்த கிராஃப் போட்டு பார்க்கும்போது சடனாக 0க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல 0.52 ஆம்ஸ்ட்ராங் அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த எலக்ட்ரானே ரொம்ப ஸ்பீடாக போகல. ஸோ அப்போ வந்து அது வந்து 2s ஆர்பிட்டலில் இருக்கான்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஏன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இல்லவே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்போ அதுக்கு நம்ம டயக்ராம் வரையும் போது எப்படி இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது வந்து நியூக்ளியஸாக இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்கலாம். இந்த ஒயிட் கலரில் ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதுதான் நோடில் வந்து எலக்ட்ரானே இருக்காது, எலக்ட்ரான் அங்கே சுற்றவே செய்யாதான். அதனால தான் வந்து நீங்கள் கிராஃப் போடும்போது அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி மட்டும் உங்களுக்கு வந்து டக்குன்னு 0வாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் 2s ஆர்பிட்டலில் as a distance from the r வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 2sனா என்னது, அடுத்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும்போது the probability density first increases, reaches a small maximum sharp by and decreases to 0 and then increase to another maximum after decreases to 0. இந்த 2s ஆர்பிட்டலை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 0லேருந்து ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் இதுக்கு போகுது. அதுக்கப்புறம் திருப்பி 0க்கே வந்துடுது. திருப்பி அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இன்னொரு மேக்ஸிமம் இதுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the region where the probability density function reduces to 0, ஒரு ரீஜனில் வந்து அந்த probability density function, இது வந்து y-axis தானே probability density function, ஸோ அது வந்து 0ன்னு மாறுது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடம் தான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, நோடல் சர்ஃபேஸ் அல்லது ரேடியல் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் இந்த நோடை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா. ns ஆர்பிட்டலுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணுமே n-1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் ரேடியல் நோட் ஃபார் 2sக்கு வந்து எப்போ எத்தனை நோடு இருக்கும், 2 - 1 எவ்வளோ, 1 தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த நோடல் அப்படிங்கிறது 1 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 3sக்குன்னு போடும்போது எனக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 - 1 எவ்வளோ, 2. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 2 நோட்ஸ் இருக்கா. இப்போ வந்து நீங்கள் 3s ஆர்பிட்டலில் வரைஞ்சிருக்காங்க. 3s ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலி ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1s ஆர்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும், பிகாஸ் அதில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது.
ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. பட் அது எல்லாமே அடுத்த 2 இயர்ஸில் இருக்கா 3 இயர்ஸில் இருக்கா அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து லைக் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ 3s ஆர்பிட்டல் போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் போகுது, திருப்பி ஒரு 0க்கு வந்துடுது அந்த ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் போகுது, திருப்பி 0க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் ஆஃப் 2s ஆர்பிட்டல் இஸ் 1, 3s ஆர்பிட்டல் 2 அண்ட் ஸோ ஆன். இப்போ நம்ம வந்து இப்போ 3p ஆர்பிட்டலுக்கு போட்டு பார்த்தோம். 3d ஆர்பிட்டலுக்கு வந்து இதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன் தான் இருக்கும். பட் அதில் வந்து ரேடியல் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-l-d. ஓகேவா? இந்த 3p 3d இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா வந்து n-l-d அப்படிங்கிறது. n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், l அப்படிங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர். அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு அந்த p சப்ஷெல் s p df அதெல்லாமே இருக்குல்ல, ஸோ அந்த சப்ஷெல்லை வந்து குறிக்கிறது தான் வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுது. இதை பற்றி அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஜஸ்ட் வெறும் டயக்ராம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 3p ஆர்பிட்டலே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? சி 1ல் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து வெறும் எஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வெறும் எஸ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் இதில் வந்து எஸ்ஸும் இருக்கும், பியும் இருக்கும். ஓகே, தேர்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து SPD இருக்கும். இப்போ நம்ம பிக்கு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து செகண்ட் இதுலேருந்து தான் பிஏ ஸ்டார்ட் ஆகுது. 1pன்னு ஒன்று இல்லவே இல்லை, 2pலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 3pன்னு சொல்லும்போது உங்களுக்கு 2 இது தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 2 இது மட்டும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த 3pயில் ஒருவேளை அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3d அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தேர்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்டு பிரின்சிபல் குவாண்டமில் தான் எனக்கு d அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எஸ் மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் எஸ்ஸும் இருந்தது, பியும் இருந்தது, அதுக்கப்புறம் SPD இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு இதுதான். ஸோ ஒரு வேளை வந்து 3Dயில் இருந்ததுன்னா அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து எப்போவுமே எனக்கு என்னவாக இருக்காது, எனக்கு வந்து நெகட்டிவாக இருக்காது. கரெக்டாக? ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 0.1 அளவு ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி, அதாவது அந்த 3D ஆர்பிட்டலில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ஆங்குலார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இப்போ ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேடியஸை பேஸ் பண்ணி இப்போ இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, அதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம்ல. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிளை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க, வேரியேஷன் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் லொக்கேட்டிங் தி எலக்ட்ரான் ஆன் த ஸ்பியர் வித் நியூக்ளியஸ் அட் த சென்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த அசிமுதல் குவாண்டம் நம்பர் ஆஃப் த ஆர்பிட்டல் இன் விச் த எலக்ட்ரான் இஸ் present in it. ஸோ ஒரு ஸ்பியரில் அந்த எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார் 1s ஆர்பிட்டலை பொறுத்தவரை எல்லோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும், எம்மோட வேல்யூமே வந்து 0வாக இருக்கும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா 1s ஆர்பிட்டலில் உங்களுக்கு வெறும் வந்து எஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அசிமுதல் குவாண்டம் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து நம்ம m அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து என்னென்னா இந்த எஸ் ஆர்பிட்டல் பார்த்தோம்ல, ஸோ அதுக்குள்ளே ஏதாவது உட்பிரிவு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம 1க்கு மட்டும் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த 1ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்புறம் அசிமுதல் குவாண்டம் நம்பர் எஸ்ஸோட வேல்யூ 0, அதே மாதிரி எம்மோட வேல்யூமே எனக்கு 0வாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, எல்லோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0. எல் அப்படிங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஓகே, அடுத்தது இதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆங்குலரை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் தீட்டாவை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த தீட்டாவையும் ஃபையும் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ அந்த எஃப் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 1/√2ன்னு சொல்கிறாங்க. அந்த ஜி ஆஃப் ஃபையோட வேல்யூ என்னென்னா 1/√2 ஆஃப் 2π அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா இப்போது இதுதான் வந்து அந்த ஒரு 1s ஆர்பிட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்பிட்டல் எப்பவுமே எஸ் ஆர்பிட்டல் எப்பவுமே எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆங்கிள் படி பேஸ் பண்ணி வரையும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த தீட்டா அப்படிங்கிறது இசட் ஆக்சிஸ்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த எந்த ஒரு தீட்டா வேல்யூஸில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் அந்த 5 அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா இப்போ இதே வந்து இது XY பிளேனில் என்னது, இது வந்து எக்ஸ், இது ஒய்யா. ஸோ இந்த பிளேன்னு வரையும் போது எனக்கு இந்த மாதிரி வருமா. ஸோ இந்த பிளேனில் இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வருமா. ஸோ இதுக்கும் இடப்பட்ட இருக்கிற அந்த ஒரு ஆங்கிளை தான் நம்ம வந்து 5 அப்படின்னு சொல்லுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தீட்டா அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா
அந்த இசட் ஆக்சஸ்லேருந்து பாசிட்டிவ் இசட் ஆக்சஸ்லேருந்து அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து நம்ம தீட்டானும். ஃபை அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ஒய் பிளேன் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸ்ஒய் பிளேனில் வந்து எனக்கு அந்த எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா அது எல்லாமே நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கல. அதுபடி போட்டிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ 1/√2 ஜி ஆஃப் ஃபையோட வேல்யூ 1/√5 வருது, √2π அப்படின்னு வருது. இப்போ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கீங்கன்னா இங்கே இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் 1/√2வையும் ஓகே 1/√2πயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ √2 × √2 என்ன ஆகும், 2ன்னு மாறிடும். ஸோ அப்போ 1/2 இந்த √π வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ 1/2√π அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏதாவது தீட்டா அப்படிங்கிறது இருக்கா, தீட்டாவும் இல்லை ஃபையும் இல்லை. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியஸ்லேருந்து அது எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது. இப்போ த ஷேப் ஆஃப் த எஸ் ஆர்பிட்டல் வந்து ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கும். அது வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1s ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நியூக்ளியஸாக இருக்கும். அடுத்தது 2s அப்படின்னு சொல்லும்போது இதை விட இது வந்து பெருசாக இருக்கும். 2sல வந்து ஒரே ஒரு நோடு இருக்குது. ஓகே 3s வந்து இப்படி இருக்கா. ஸோ இதில் வந்து 2 நோட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து n-1 தானே. ஸோ 3 - 1 அப்படிங்கிறது 2. ஸோ 2 நோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல அதில் எல்லாமே வந்து எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த நியூக்ளியஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது.